வெல்கம் டு அகரம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் மேட்டூர் டேம். வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சைக்காலஜி ஓரியன்டான ஒரு டாபிக் அழகாக எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். என்ன டாபிக்னு பாருங்கள், ரீசனிங்கில், அதான் ரீசனிங்னு சொன்னால் டிஎன்பிசியில் சொல்லுவோம், சைக்காலஜின்னு சொன்னால் போலீஸ் அண்டு எஸ்ஐயில் சொல்லுவோம். இப்போ டெட்டு ரிலேட்டடாக இது மாதிரி ரிலவெண்ட்டான கொஷின்ஸை சில நேரத்தில் கேட்பாங்க, ஓகேங்களா? பட் எல்லா டைம் கேட்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சில நேரத்தில் கேட்பாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துக்கிட்டா தரவரிசை, சரிங்களா? ரேங்கிங் அண்டு கம்பேரிஷன்ஸ், தரவரிசை ஒப்பிடுதல், ரேங்கிங் அண்டு கம்பேரிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த டாப்பிக்கில் டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் உண்டு, ஓகேங்களா? சரி, இதில் என்ன கேட்கலாங்களா, ரேங்க்கை வச்சு கொஷின்ஸ் கேட்கலாம். ரேங்க்னால் எஸ்பெஷலி நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒரு மார்க்கை வச்சு கண்டிப்போம் என்னென்னா மார்க் 10th மார்க்கோ 12th மார்க்கோ இப்போலாம் மாறிடுச்சு இல்லைங்களா? 600 முன்னாடி 1200 இருந்தது, 10th மார்க்கு 500 தான், இப்போயும் அப்படி தான். ஸோ அப்போ மார்க்குக்கு யார் அதிகமான மார்க் எடுத்தானோ அவனுக்கு ரேங்க் என்னன்னு கொடுப்போம், 1ன்னு கொடுப்போம், சரிங்களா? அதாவது மோர் மார்க். சரி, அந்த மார்க்லேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது ரேங்க் உன்னுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் ரேங்க்னுடைய வேல்யூ வந்து இது குறைவு. ரேங்க் 10னா அவனுடைய வேல்யூ குறைவு, சரிங்களா? பட் நம்பர் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இண்டிவிஜுவலாக அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரேங்க்கு அப்படின்றது இந்த வகுப்பில் வச்சு இருக்கக்கூடிய மாணாக்கர்களை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். வேறு டைப்பில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நம்மளை வெயிட்டை வச்சு ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டை வச்சு ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ரேங்க் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணலாம்னா வெயிட்டுக்கும் நீங்கள் சொல்லலாம், அதிகமான வெயிட் இருக்குது 1வது ரேங்க் 2வது ரேங்க்குன்னு வச்சு சொல்லலாம். இது எதாக இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிடைமட்ட வரிசையில் அடிக்கிட்டு போகலாம், உட்கார வைக்கலாம், இல்லைன்னா செங்குத்து வரிசையில் பண்ணலாம். தமிழில் சொன்னால் செங்குத்து வரிசை. அப்போ இது என்னென்னா காலம் அண்டு ரோ. எது ரோ? இது ரோ, இது காலம், சரிங்களா? இல்லை நீங்கள் அந்த வெயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மார்க்கு ரூபாய், ஒன்று உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு லைக் தட், வேறு என்ன சொல்லலாம்னா ரூபாய் சேலரி வாங்குறீங்க இல்லைங்களா? இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம், சேலரி இதெல்லாம் கம்பேர் பண்ணால். அசமன்பாடுகள் தமிழ்னு சொல்லலாம், இன்இக்வாலிட்டிஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, இன்இக்வாலிட்டி, கிரேட்டர் தென், லெஸ் தென், இந்த சிம்பிளை வச்சு போடலாம், ஓகேங்களா? இந்த ரோவை யூஸ் பண்ணும் பொழுது என்னதுங்களா, லெஃப்ட்டு ரைட்டு, வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம், இது இடதுபுறம், இது வலதுபுறம். இது பார்த்திங்களா மேலிருந்து அப்பு டவுனு, மேல் கீழ், இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப் டவுன். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு வரக்கூடியது, சரிங்களா? அப்போ வேறு என்ன, இதெல்லாம் இது மட்டும் இருந்தால் போதுமானா இந்த உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி லெவலில் போகும்பொழுது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நமக்கு அவ்வளோ அளவுக்கு டஃப்பாக இல்லை. ஸோ நமக்கு இருக்கிறதுல ஓரளவுக்கு என்னென்ன இருக்குதோ மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குது. இப்போ பேசிக்காக பார்த்துக்காங்க, இந்த ஏபிசிடி அப்படின்றது மொத்தம் எத்தனை லெட்டர் நமக்கு தெரியும்? எத்தனை லெட்டர்ப்பா? 26 லெட்டர், ஓகேங்களா? இது எழுதும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும் பொழுது ஏபிசிடி, எங்கே என்னப்பா தப்பு தப்பாக எழுதுனா ABCDEFGHIJKLM 13 லெட்டர், அதாவது பாதியாக பிரித்து அது கீழே ஃபோல்டு பண்ணி எம்மிலிருந்து எழுதும் பொழுது என்னங்க ரைட் டு லெஃப்ட் எழுதுங்க. இது இப்போன்னு ஆரம்பிச்சு இல்லைங்க, ரொம்ப வருஷமாக இதையே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சொன்னாலும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. MNOPQRSTUVWXYZ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டா ரேங்க்குக்கு யூஸ் பண்ணலாம், கோடிங் டிகோடிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆல்ஃபா நியூமெரிக் சிம்பிள் மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம், இன்இக்வாலிட்டிஸில் கம்பேர் பண்ணும்போது சம்திங் லைக் தட் யூஸ் பண்ணலாம், அனாலஜி அண்ட் கிளாஸிஃபிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் டாப்பிக்கில் மோரோவர் ஒரு 4 to 5 6 டாபிக்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் நம்பர் பிளேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் நம்ம எப்பயுமே எழுதுவோம். அப்போ நம்பர் கொடுத்தா 1வது லெட்டர் அப்படின்னா ஏன் தான் சொல்லுவோம், நமக்கு எல்லாமே அதுதான் பழக்கம், ஓகேங்களா? சரி, அப்போ 13வது லெட்டர் அப்படின்னா கரெக்டாக என்ன இருக்குன்னா எம். இப்போ 14வது லெட்டர் என்ன இருக்குன்னா என். 15 16 17 18 19 20 21 22 20 இங்கே பாருப்பா 22 இங்கிட்டு வருமா? டி கரெக்டாக 20 21 22 23 24 25 26, சரிங்களா? அப்போ நமக்கு எதுக்காக இப்படி எழுதுகிறோம்? ஆர்டரு லெஃப்ட் டு ரைட்டு கொடுக்கும்பொழுது நம்பர் என்னன்னா 1வது லெட்டர் ஏன்னு சொல்லலாம், 26 லெட்டர் இசட்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை ரைட் டு லெஃப்ட்டு நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா இசட்டுக்கு எங்கே இருக்குது? மேலே இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணணும். இசட்னா 1, ஒய்னா 2.
அப்போ ஏனா 26, பினா 25, அப்படியே உடனடியாக நம்மளால் சொல்ல முடியும் ஃபோல்டு பண்ணி எழுதும் பொழுது. சரிங்களா? இதுக்கும் சிம்பிளாக யூஸ் பண்ணும் பொழுது நாங்கள் அப்போ இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே என்ன பண்ணுவோம், 5 லெட்டர் பிக் பண்ணி எழுதுறது ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போ நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆர்டரில் எழுதும் பொழுது. ஓகேங்களா? இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கி எழுதுனா ஒரு நம்பர், ஒரு அதாவது ஒரு பொண்ணுடைய பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய நேம் மாதிரி இருக்குது அப்படின்னா இனிஷியல் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம், ஜோதி அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த பக்கம் இந்த ரிவேர்ஸ்லேருந்து ஆர்டர் கொடுத்தா என்ன வந்திருக்கும், 5, 10 இதில் கண்டிப்பாக 5வது லெட்டர் என்ன இருக்கும், 5க்கு நேராக பி, கியூ, ஓகேங்களா, ஜி, எல், ஜி, பி அப்படின்னு இதை வச்சுக்கிது ஜோதின்னு வச்சுட்டோம். இதை என்ன பண்ணால் கம்ப்யூட்டர் லிங்க் பண்ணி அப்போ எல்லாம் சொன்னாங்க. வெரி குயிக் லார்ஜ் ஜிகா பைட்டுன்னு. சரிங்களா? இப்பயும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு தேவையான இது இருந்தால் போதும் நமக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் வலதுபுறத்திலிருந்து, சரி இப்படி வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தை நோக்கி நம்பர் கொடுத்து கவுண்ட் பண்ணும் பொழுது, ஓகேங்களா, கவுண்ட் பண்ணும் பொழுது எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறார். யாருப்பா? சி தான். சி எங்கே இருக்கிறாரு? இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் கொடுத்தா. சப்போஸ் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் நம்பர் கொடுத்தா அதே சி எத்தனாவது இடத்துல இருக்கிறான்னு பாருங்கள். கரெக்டாக எங்கே இருக்கும்? கீழே இருக்கிறது தான் அந்த நம்பர். கரெக்டுங்களா? அப்போ எத்தனாவது இடத்துல இருப்பார்? 24. இப்போ கொஷின் கேட்குறாங்க, சி என்பவர் என்னங்க இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தை நோக்கி கவுண்ட் பண்ணும்போது 3வது இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி வலதுபுறத்திலேருந்து இடதுபுறம் நோக்கி கவுண்ட் பண்ணால் 24வது இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னா அந்த வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகேங்களா? அப்போ ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா 26 பேர் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே 26 பேருக்கு எப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது? 27. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ ஒரு மொத்தத்தை விட ஒன்று அதிகமாக இருக்குது இல்லையா? ஏன்? இடதுபுறத்தில் லெஃப்ட் டு ரைட் எடுக்கும் பொழுதும் இவரை சி எடுத்துக்கிறோம், ரைட் டு லெஃப்ட் எடுக்கும் பொழுதும் சி எடுத்துக்கிறோம், 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பொசிஷன் கொடுத்தாங்களா, அந்த 2 பொசிஷனும் ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், -1ன்னு கொடுத்துக்கலாம். அதுதான் டோட்டல். இதுலேருந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒன்று எழுதியாச்சு. அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் மெம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது என்னென்னா லெஃப்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்பொழுது ஒரு வேல்யூ பொசிஷன் கொடுத்துக்கிறாங்க, ரைட்லேருந்து ஒரு வேல்யூ கவுண்ட் பண்ணும்பொழுது ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணி -1 பண்ணால் ஒரே நபர் கொடுத்துருக்குறாங்கன்னா இதான் ஃபார்முலாவாக நம்ம எழுதிக்கிறோம். லாஜிக் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதே மாதிரி தான் அப்பில் கொடுத்துருக்குறாங்க, டவுனில் கொடுத்துக்கிறாங்கனாலும் யூஸ் பண்ணுவோம். இதுதான் எல்லாமே நோட்டில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சம்மு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். ஒரு வகுப்பில் இங்கே யார் இருக்கிறா? கோகுல். ஒரு வகுப்பில் கோகுல் அவர்கள் அவருடைய ரேங்க் போடுறாங்க. ரேங்க் எப்படி இருக்கும்? மேலேருந்து போடுவாங்க இல்லையா? 1, 2, 3. அப்போ அந்த ரேங்க்கில் மேலேருந்து பார்க்கும்பொழுது எத்தனாவது நபராக இருக்கிறாருன்னா 18வது நபராக இருக்கிறார். இதே நபர் கீழேருந்து ரேங்க் போட்டு வரும், அங்கே அவருடைய ரேங்காக என்ன அமையுதுன்னா 53 அமையுது. சரிங்களா? அப்போ மொத்தம் எண்ணிக்கைன்னா உடனே என்ன பண்ணிக்கலாம், அப்பும் டவுனே ஆட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? 18 + 53 -1. ஏன்னா 2 தடவை கோகுல் அவர்கள் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? 71. கரெக்டா? -1. அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோபா இருக்கிறாங்க? 70. கிளியராக இருக்கும். இதை அப்ளை பண்ணிங்களா எல்லா சம்ஸையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, 2வது கொஷின்ஸ் பாருங்கள். கோகுல் அவர் என்ன பண்ணுறாரு? கோகுலை வச்சு நம்ம அடுத்தது நம்ம சொல்லிக்கிறோம். இன்னொருத்தர் நபரும் யூஸ் பண்ணுறோம். யாருன்னா கோகுல் அண்ட் பிரபு. 2 நபர்கள் இருக்கிறாங்க, லெஃப்ட் ரைட்டு. அப்போ இப்படி எழுதியிருப்பாங்க, இப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறதில்ல, அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அழைஞ்சிருச்சா? கோகுல் பிரபு. சரி. 5th என்னது 6th ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து 6th பிளேஸில் கோகுல் இருக்கிறார். அதுவே பிரபு வந்து 10th ஃப்ரம் த ரைட்டு. ஓகேங்களா? இங்கேருந்து 10th பிளேஸில் இருக்கிறார். நான் வரைஞ்சிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படி இருக்கலாம். கரெக்டு தானேப்பா? சில நேரத்தில் இன்னொரு சான்ஸ் இருக்கலாம். 10th பிளேஸ் இவர் தள்ளி கூட இந்த பக்கம் வந்திருக்கலாம். யார்? பிரபு. ஓகேங்களா? இவர் இந்த பக்கம் தள்ளி போயிருக்கலாம், இவர் ஒருத்தருக்கு கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். எங்களோட பிளேஸ் 2 வகையில் அமையும். இதான் பேசிக்காக திங்க் பண்ணணும்.
பட் குறைந்தபட்சம்னு வந்தால் நீங்கள் இந்த சான்ஸை மோஸ்ட்லி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் குறைந்தபட்சம்ன்றதை எடுத்துக்கணும். நீங்கள் இந்த நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் கடந்து போனால் இந்த பக்கம் கடந்து வந்தால் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது நம்ம செக் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கும் மெத்தேட் இருக்குதுங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்கே கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வகுப்பில் கோகுல் என்பவர் இடதுபுறத்திலிருந்து 6வதாகவும் அதே வரிசையில் பிரபு என்பவர் வலதுபுறத்திலிருந்து 10வதாகவும் அமர்ந்திருந்தனர். இந்த 2 நபர்களுக்கும் இடையில் 8 சிறுவர்கள் அமர்ந்திருந்தனர். இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர். சரிங்களா? இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர். ஓகே, சரி. அப்போ இதில் மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இங்கே எழுதிக்கிறோம் 6 + 8 + 10. இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 10 பேர், நடுவில் 8 பேர். அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 24. ஸோ இது ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து இவர் இங்கேருந்து 6வது நபராக இருக்கிறார். ஓகேங்களா? இன்னொருத்தர் இங்கேருந்து 10வது நபராக இந்த லாஸ்ட்டில் கூட இருக்கலாம். சரிங்களா? இது நபராக 10வது நபராக இருந்துச்சுன்னா கடைசியாக ஒருவேளை பாசிபிலிட்டி இப்படி தான் நீங்கள் வைக்கணும். 10வது நபராக இவர் இருக்கிறார், யார்? பிரபு இருக்கிறாருன்னா 10வது இந்த எட்ஜே வந்துருச்சு. அப்போ இவர் இங்கே 6 நபர். அப்போ இந்த பக்கம் தள்ளி இருக்கிறது எவ்வளோ இருக்கணும்? 4 தான் தள்ளி இருக்கணும். ரைட்டுங்களா? கிளியரா? சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க, இவங்களுக்கு இடையில் யார் இருக்கலாம்? நபர் 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே 4 பேர் போயிட்டாங்க, 10. இங்கே 6 பேர் தான் இருக்கார், இவர் எட்ஜில் இருந்துருந்தா. அப்போ இங்கே இடையில் எவ்வளோ தான் இருக்கிறாங்க? இவங்களுக்கு நடுவில் 6 தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டி அமையுமா? அமையவே அமையாது. ஓகேங்களா? அப்போ இந்த இது மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும், 24 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். புரிஞ்சுதா? ஒரு தடவை நான் என்ன எழுதுறதுன்னு பாருங்கள். பிரபு இங்கே இருக்கிறாரு, இவர் கோகுல் இங்கே இருக்கிறாரு. உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க கோகுல் இங்கேருந்து 6வது நபராக இருக்கிறார் லெஃப்டில் இருந்து. இவர் இங்கேருந்து ரைட்டில் எஜ்ஜுக்கே வந்துட்டார். இந்த லாஸ்ட்டில் வரைக்கும் எஜ்ஜில் இவர் தான் இருக்கிறாருன்னு நினச்சா இங்கேருந்து 10 பேர். அப்படின்னா கோகுல் இருக்கிற இடத்துக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 4 பேர் தான் இருப்பாங்க. சரி, கொஷின் படி இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. பிரபுக்கும் கோகுலுக்கு இடையில் எத்தனை பேர் இருக்கணுமா? 8 பேர் இருக்கணும். இருப்பாங்களா? சான்ஸே இல்லை. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி கிராஸ் ஆகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ ஆன்சர் இதுக்கு என்னன்றது சொல்லிக்கிறோம், 24. ஃபஸ்ட் இதுக்கு 70. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ், 3வது கொஷின்ஸ் பாருங்கள். என்ன யூஸ் பண்ணலாம்? ஒரு வரிசையில் ஒரே வகுப்பை சார்ந்த மாணவிகள் நின்று கொண்டிருந்தனர். அதில் ஒரு பெண் இரு புறங்களிலிருந்தும், இது ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தர் 2 பக்கத்தில் இருந்தும் அப்படின்னு மீனிங் சொன்னாங்கன்னா என்னங்க? லெஃப்டில் இருந்தும் ரைட்டில் இருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்பில் இருந்தும் டவுனில் இருந்தும், இது என்ன வேணாலும் லாஜிக் எடுத்துக்கலாம். எத்தனாவது ஆளாக இருக்கிறாங்க? 22வது ஆளாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இது கொடுத்தாவே என்ன பண்ணலாம்? டோட்டல்னு கேட்டாவே -1 தான். இது 2 பக்கம் இருந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 22 -1ன்னு போட்டு எங்கள் ஆன்சர் கொடுக்கல. ஒருவேளை 22 -1ன்னு கொடுத்து 21ன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. லெஃப்ட்டும் எடுத்துக்கணும், ரைட்டும் எடுத்துக்கணும். லெஃப்டில் இருந்தும் 22, ரைட்டில் இருந்தும் 22 -1. அதான் டோட்டல் மெம்பர்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட். அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 44 -1 43. ஆன்சர் என்னதுங்க? 43. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ். இப்படிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. போக போக ஒரு லாஜிக் தெரிஞ்சால் எடுத்தோடனே ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். 56 மெம்பர்ஸ். 56 ஸ்டூடெண்ட்ஸு அங்கே இருக்கிறாங்க. கொண்ட வகுப்பில் பாரதியின் தரவரிசை என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியிலிருந்து. சரிங்களா? கடைசியிலிருந்து. இப்போ டவுன்லேருந்து கவுண்ட் பண்ணால் எத்தனாவது ஆளாக இருக்கிறாங்க? 20. அப்போ அப்லேருந்து என்ன அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. மேலிருந்து என்ன? பகுதியில் தரவரிசை 20ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அப்லேருந்து கொடுத்தாங்க, எல்லாம் ஒன்று தான்ப்பா. மேலேருந்து கொடுத்துக்கிறாங்க, கீழேருந்து எத்தனாவது ஆளாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? 56, 20ல் 1 போச்சுன்னா 19. அது இந்த பக்கம் வந்தால் -19. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 56ல் 19 போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் 37. என்ன வந்திருக்கும்? 37. ஆன்சர் என்னது? 37. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, டோட்டல் கொடுத்துட்டு ஒரு டெர்மினல்லிருந்து ஒரு முனையிலிருந்து எத்தனாவது பொசிஷன் கேட்டுட்டு இன்னொரு முனைக்கு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டல்லேருந்து கொடுத்துக்கிறத மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? டோட்டல்லேருந்து கொடுத்துக்கிறத மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ அப்பு கொடுத்தா டவுனு கண்டுபிடிக்க வரும், மைனஸ் பண்ண. இந்த -1 இந்த பக்கம் வந்தால் +1 அப்படின்னு வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டுடலாம். ஓகேவா?
56 மைனஸ் 20 ப்ளஸ் 1. இல்லை நீங்கள் இப்படியும் என்ன பண்ணலாம், நான் எழுதி போட்டுக்கிறேன்னா சார் ஒரு கொஷின் தானே, அழகாக போட்டுக்காங்க. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்த கொஷின்ஸ் அதுக்கு ஆன்சர் என்னென்னு எழுதிட்டோம் 37. ஃபிஃப்த்து கொஷின்ஸ் என்ன போட்டுடலாமா? வேகமாக, இதுக்கு மேலே வேகம் இருக்கணும். 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் அன்பு என்பவரின் தரவரிசை 35 மாணவர்கள் இருக்கிறாங்க. அன்பு என்பவரின் தரவரிசை என்ன கொடுத்துக்கிறாங்க? கடைசியிலிருந்து நீங்கள் எழுதும் பொழுது அன்பு தமிழில் எழுதிக்கலாம். அன்பு கடைசியிலிருந்து எத்தனாவது ஆளாக இருக்கிறாரு? 7. உடனடியாக தெரியணும் மேலே இருந்து எத்தனாவது ஆளாக இருப்பாருன்னு. நான் தான் சொல்லியிருக்கிறோம், எப்பயுமே பாருங்கள், சிக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3ஆக இருந்துச்சு. இந்த பக்கம் கீழே என்ன இருந்துச்சுங்க 24 இருந்துச்சு. 2 ஆட் பண்ண என்ன இருந்துச்சு, டோட்டலை விட ஒன்று அதிகமாக இருக்குது. அப்படி தானே மீனிங்கு? அப்போ இது 7னா இங்கே 35 இருக்குது. பட் இங்கே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ண என்ன இருக்கும், அது 36ஆக வரணும். அப்போ 36ஆக வரணும்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் 9 2 29 ஆட் பண்ணி பாருங்கள். 29 + 7 என்ன வந்திருக்கும் 36. அப்போ அன்பு கீழிருந்து 7ஆவது நபராக இருந்தால் மேலேருந்து எத்தனாவது நபராக இருக்கிறாரு 29ஆவது நபராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அடுத்த செகண்டே உங்கள் மைண்டில் ஓடணும். சரி, சுதா தரவரிசை முதலில் இருந்து இவங்க வந்து மேலேருந்து, சரிங்களா, மேலேருந்து 9ஆவது ஆளாக இருக்கிறாங்க. மேலேருந்து 9ஆவது ஆளாக இருக்கிறாங்க. அப்போ சுதா இங்கே எழுதிக்கிறேன் சுதா. அப்போ கீழேருந்து எத்தனாவது ஆளாக இருப்பாங்க? சரிங்களா, கீழேருந்து எத்தனாவது ஆளாக இருப்பாங்க? அப்போ உங்களுக்கே தெரியும் இது 9 கூட்டினா எவ்வளோ வரணும்பா 36. ஓகேங்களா, அப்போ 36னா என்ன வந்திருக்கும் 27. அப்போ சுதா மேலேருந்து 9ஆவது ஆள், கீழேருந்து 27ஆவது ஆள். சரி, ஓகே. இது கொஷின்ஸு கொடுத்துக்கிறத ஸ்டேட்மெண்ட் மைண்டில் ஓடிச்சு, எழுதியாச்சு. முருகன் என்பவரின் தரவரிசை இந்த இருவருக்கும், யாருக்கு? இந்த இருவருக்கும். அப்போ இந்த இருவருக்குன்னா சுதா மேலேருந்து எத்தனாவது ஆளாக இருக்கிறாங்க 9. யார் எழுதிக்கிறோம் அன்பு. ஓகேங்களா, இதுதான் அன்பு தானே. மேலேருந்து எடுத்துக்கலாம். எத்தனாவது ஆளாக இருக்கிறாங்க 29. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க 10 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இது 9 10 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 29 - 9 10ஆ? கரெக்டாக பாருங்கள். 10 பேர்னா 29 - 9. ஓகேங்களா, எவ்வளோன்னு எழுதிங்க 10. இவர்களுக்கு இடையில் அப்படின்னு வந்தாவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 9ஐயும் விட்டுறணும் 29ஐயும் விட்டுறணும். அதுதான் மீனிங். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க 29லேருந்து 9 கழிச்சிங்க, முழுசாக போயிடுச்சு. அப்போ எவ்வளோன்னா 10 பேர். ஆனால் இவரை விடலை. அப்போ என்னன்னா எகைன் 1 கழிக்கணும். அதுதான் மீனிங். அப்போ இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 9 பேர் தான் இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்களுக்கு இடையில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 9 பேர் தான் இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் தெளிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்காங்க. 28லேருந்து 9 கழிக்கலாம். சரிங்களா, ஓகே. அப்போ இடையில் 9 பேர் இருக்கிறாங்கன்னா ஈக்குவலாக பிரிக்கலாமா? ஏன்னா கொஷின்ஸை நான் படிச்சிருக்கிறேன், படித்தோடனே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தரவரிசை இந்த இருவருக்கும் இடையில் உள்ளது. யாருடைய தரவரிசை? முருகனுக்கு இடையில் இருக்குதுன்னா எக்ஸாக்டாக 9 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மேலே 4 பேர் இருப்பாங்க, கீழே 4 பேர் இருப்பாங்க. இங்கே இந்த ஆள் இருப்பார். யார்? முருகன். நல்லா பாருங்கள். ஒரு வேளை தெரியல அப்படின்னா நான் திரும்ப எழுதுகிறேன். மேலேருந்து 9ஆவது ஆளாக இருக்கிறாங்க சுதா, மேலேருந்து 29ஆவது ஆளாக இருக்கிறாங்க. இடையில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 9 பேர் இருக்கிறாங்க. இதில் 4 பேர், அதுக்கப்புறம் 5ஆவதாக இருக்கக்கூடிய ஆள் அந்த நபர் முருகன், அதுக்கப்புறம் கீழே 4 பேர். இப்போ கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். முருகன் என்பவர் தரவரிசை இந்த இருவருக்கும் இடையில் உள்ளது எனில் அன்புவின் தரவரிசை முருகனில் இருந்து, யாருக்கிட்ட இருந்து? முருகனிலிருந்து எத்தனையாவதாக உள்ளது? அப்போ முருகன் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, முருகனிலிருந்து எத்தனையாவதாக உள்ளது? முருகனிலிருந்து எத்தனை அன்புக்கு? சரியா, ஓகே. அப்போ இவர் இங்கே 9, இங்கே 4, இவர் 1 5 9 4 கூட்டா என்னங்க 9 4 13 13 14. ஓகேங்களா, 14ஆ? 9 14ஆக தான் இருக்குது. இது யாருக்கிறாரு? முருகன். இந்த முருகன்லேருந்து அன்பனுடைய தரவரிசை பார்க்கணும். சரிங்களா, அப்போ அன்பனுடைய தரவரிசை எத்தனாவதாப்பா இருக்கும்? நல்லா தெளிவாக பாருங்கள். எத்தனாவதாக இருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும் ஆன்சர். தப்பாக போட்டுக்கிறாங்களா சரியாக போட்டுக்கிறாங்களா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். மேலேருந்து அவர் 9ஆவது ஆள், அவர் மேலேருந்து எத்தனாவது ஆளாக இருக்கிறாரு? 9ஆவது ஆள் சுதா இருக்கிறாங்க.
அதே இது அன்பு வந்து மேலேருந்து எத்தனாவது ஆளாக இருக்கிறாங்க 29. இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு நடுவில்னா இவங்களையும் விட்டுணும். சரிங்களா? விட்டுட்டா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 9 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ மிடில் இருக்கிறாருன்னா 15, 5வது ஆள் தள்ளி இருக்கிறார் 14. ஓகேங்களா? இப்போ 15 தான் ஆன்சர்ஸ் வரணும், இங்கே இல்லை. அதான் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்சர் 15ஆ 14ஆ செக் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? நாம் அடுத்தது திரும்ப இன்னொரு தடவை வரும்பொழுது பார்த்துக்கலாம். செலக்ட். 6வது கொஷின். ஒரு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களின் தரவரிசை பிஸி என்ற மாணவி மேலிருந்து 18. ஓகேங்களா? பிஸி. அடுத்தது கடைசியிலேருந்து 32. உடனடியாக பார்த்துக்காங்க. கடைசியிலேருந்து 32. அப்போ இங்கே எத்தனை பேர் டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? 18, 32 அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கும்? 40, 32னா 40, 50. அப்போ -1 49. சரியா? சரி. இதில் எத்தனை பேர் தேர்வு எழுதலைனாலும் அவங்க வகுப்பில் இருக்கிறீங்க தான். சரி. தேர்வு எழுதாதவங்க 7 பேர். தேர்ச்சி பெறல, எழுதியிருக்கிறாங்க, தேர்ச்சியும் பெறல. ஓகேங்களா? தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர்? 9 பேர். அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 18, 7, 25. ஓகேங்களா? 5 மணிக்கு விடுது. ஓகே, 65. ஆன்சர் என்னது? 65. அப்போ என்ன பண்ணிக்கிறோம்? ரேங்க் வாங்கினவங்களே கவுண்ட் பண்ணுறோம். 49 பேர். எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்களையும் சேர்த்திக்கணும் வகுப்பில் இருக்கிறது. அந்த வகுப்பில் தேர்வு எழுதாத இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்தனா எவ்வளோ வருதுங்க? 65 பேர். ஓகேங்களா? சரி. இப்போ 7வது கொஷின்ஸ் கொஞ்சம் மேலே தெளிக்கலாம், க்ளீனாக தெரியல. 7வது கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு வரிசையில் சில்பா என்ற நபர் இடதுபுறத்திலிருந்து 8ஆவதாகவும் ரீனா என்ற நபர் வலதுபுறத்திலிருந்து 18ஆவது நபராகவும் அமர்ந்துள்ளார். பாருங்கள், இன்டர்சேஞ்ச், இடத்த மாற்றிக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுடைய இடத்த மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அழகாக கொடுத்துக்கிறத அப்படியே கான்செப்டை எழுதிட்டு பண்ணிக்காங்க. சில்பா. ஓகேங்களா? சில்பா எங்கே இருக்கிறாங்க? இடதுபுறத்திலிருந்து 8. அடுத்தது ரீனா வலதுபுறத்திலிருந்து 17. ஓகே, புரியுதா? நம்பர் தெரியுதுங்களா? சரி. இப்போ இவங்க இன்டர்சேஞ்ச் பண்ண எங்கே வந்துடுவாங்க? சில்பா இங்கே வந்துடுவாங்க, ரீனா இங்கே வந்துடுவாங்க. சரி. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இடம் மாற்றிக்கொண்டனர். இப்பொழுது சில்பா இடதுபுறத்திலிருந்து, சில்பா இவங்க பாருங்கள், இடதுபுறத்திலிருந்து எத்தனாவது நபராக இருக்கிறாங்க? 14. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மட்டும் பார்க்கணும்னா இந்த இடத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் பார்க்கணும். அதாவது என்ன கொடுத்துக்கிறாங்க? சில்பா அந்த பேரெல்லாம் விட்டுறணும். வலதுபுறத்திலேருந்து 17ஆவது இடமா இருக்குது, இடதுபுறத்திலேருந்து 14ஆவது இடமா இருக்குது. ஒரு இடத்தினுடைய 2 பொசிஷன் கொடுத்தா டோட்டல் உடனடியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 17 + 14 - 1, 31 - 1, 30. அழகாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படி போட்டு பாருங்கள். சரி. அடுத்த கொஷின்ஸ் வேகமாக போகலாம், ஸ்லோவாகிட்டோம். ஒரு வரிசையில் அன்பு என்ற சிறுவன் இடதுபுறத்திலிருந்து 5ஆவது நபர். சரி. அடுத்தது சுரேஷ் என்பவர் வலதுபுறத்திலிருந்து, சுரேஷ் 6ஆவது. ஓகேங்களா? இடத்த மாற்றிக்கிறாங்க. அப்போ எங்கே வந்துடுவார்? அன்பு இங்கே வந்துடுவார், சுரேஷ் இங்கே வந்துடுவார். கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ்லாம் குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சரி. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அன்புவின் இடமானது, யார் இங்கே அன்பு இருக்கிறார், அன்புவின் இடமானது இடதுபுறத்திலிருந்து 13. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 19. கரெக்டா? சரிங்களா? ரெண்டையும் கூட்டினா 19. அப்போ இந்த இடத்துலையும் ரெண்டையும் கூட்டினா என்ன இருக்கும்? 19. அப்போ இது இடதுபுறத்திலிருந்து 5ஆவது இடமா இருந்துச்சுன்னா வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது இடம்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது கூட்டினா 19 வரணும். 5 + 14 19. சரிங்களா? சரி. ஓகே. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, அன்புவின் இடமானது இடதுபுறத்திலிருந்து 13ஆவதாக இருக்குமெனில் சுரேஷின் இடமானது வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது இடமாக இருக்கும்? 14ஆவது இடம். கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்கிறேன். என்ன காரணம்? டோட்டல் கேட்டாலும் சொல்லலாம். 6 + 13 19, 1 கழிச்சிக்கலாம், 18 பேர். ஏன்னா இந்த இடத்த தான் பேசணும், பேரெல்லாம் இங்கே வேண்டாம். ஓகே. அப்போ இடத்த பற்றியே பேசினாலும் இந்த இடத்துக்கு இடதுபுறத்துலேருந்து 5னா வலதுபுறத்துக்கு இது என்ன தான் இருக்கும்? 14. ஏன்னா அந்த டோட்டல் மாறவே மாறாது. ஏக்கு பாருங்கள் 1, அதே இங்கே கீழே இருக்கிறதுன்னா அது 26, அதே பிக்கு பாருங்கள் 2, அது இந்த இடத்துலேருந்து பார்த்தா என்னதுங்க 25. எங்கே கூட்டினாலும் 27. டோட்டலை விட 1 அதிகமாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சாரி. ஓகே. அடுத்த கொஷின்ஸ்
9வது கொஷின்ஸ். ஓகே, இது உங்களுடைய ஹோம்ஒர்க். 9க்கு ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. 9க்கு கமெண்டில் போடுங்க. சரிங்களா? நல்லா பாருங்கள், 9க்கு கமெண்டில் போடுங்க. அடுத்தது 10. 10ம் கமெண்டில் போடுங்க. தெரியலையா? இப்போ பாருங்கள், 10 மாணவிகளின் இடப்புற மாற்றிக்கொண்டனர். 10வது கொஷின்ஸ். இது 10வது கொஷின்ஸ். சரியா? 10வது கொஷின்ஸ் கமெண்டில் போடுங்க. முன்னாடி 9வது கொஷின் கமெண்டில் போடுங்க. ஜூம் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுற பிறகு இதுக்கு என்ன ஆன்சர் கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். 11. அடுத்த டைப் போகலாமா? நான் தான் என்ன சொன்னேன், இன்இக்வாலிட்டிஸை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிரேட்டர் தென், இது கிரேட்டர் தென்னா, இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி போடுவேன். இல்லைனா சில நேரத்தில் தேவைன்னா நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இது கொஞ்சம் சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, தெளிவாக பாருங்கள். இவர்களில் அதிக உயரம் கொண்ட நபர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இவர்களில் அதிகம் உயரம் கொண்ட நபர். அப்போ கொடுத்துக்கிறது எழுதலாமா? கோபால் என்பவர் அசோக்கை விட உயரம் குறைந்தவர். கோபால் என்பவர் அசோக்கை விட உயரம் குறைவு. இப்போ அசோக் தான் பெரியவங்க. சரிங்களா? கோபால் என்பவர் அசோக்கை விட உயரம் குறைந்தவர். இவங்க சின்னவங்க, அசோக்கை விட சின்னவங்க. அசோக்கு பெரியவர், குறைந்தவர். ஆனால் குணாலை விட உயரம் கொண்டவர். இவர் உயரம் கொண்டவர். ஆனால்னா யாரை குறிக்கும் அப்படின்னா கோபாலை குறிக்கும். இந்த ஆனால் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கோபால் அப்படின்னு போட்டுக்காங்க. கோபால் குணாலை விட. இப்போ குணாலை விட கோபால் பெரியவர். சரி, நவீன் என்பவர் குணாலை விட உயரம் குறைந்தவர். நவீன் வந்து குணாலை விட, இந்த குணால் இருக்கிறார் இல்லைங்களா, அவரை விட நவீன் உயரம் குறைந்தவர். உயரம் குறைந்தவர். அப்போ குணால் தான் பெரியவர், இவங்களோட நவீன் சின்னவங்க. சரி, அடுத்தது ஜெயேஷ் என்பவர் நவீனை விட உயரம் அதிகம் கொண்டவர். நவீன் வந்து ஜெயேஷ் என்பவர் ஏறக்குழுங்க. ஜெயேஷ் என்பவர் நவீனை விட உயரம் அதிகம் கொண்டவர். நவீனை விட ஜெயேஷ். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நவீன் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டாங்க. அசோக் என்பவர் ஜெயேஷை விட உயரம் அதிகம் கொண்டவர். அப்போ இந்த ஜெயேஷை விட யார் உயரம் அதிகம் கொண்டவங்க? அசோக். டிஃபால்ட்டாக தெரிஞ்சிச்சு கொஸ்டின்ஸ் எழுதவே. எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்? நவீன் வந்து குணாலை விட சின்னவனாக இருக்கிறான், குணால் விட ஜெயேஷ் பெரியவங்களாக இருக்கிறாங்க, இந்த கோபாலை விட அசோக் பெரியவங்களாக இருக்கிறாங்க, ஜெயேஷை விட அசோக் பெரியவங்களா. அப்போ கடைசியில் யார் தான் பெரியவங்கன்னு தெரிஞ்சிச்சு? அசோக். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு சார் இவ்வளோ பொறுமையாக தான் எழுதணுமா? இல்லை, நான் வந்து படித்து பார்க்கும்பொழுது எங்கள் போர்டு பக்கத்தில் வந்துட்டேன் இல்லைங்களா, ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு நான் திங்க் பண்ண ஆரம்பித்தா கீழே ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இதில் யார் தான் பெரியவங்கன்னு தெரிஞ்சிச்சு? அசோக். முதல்ல கொடுத்துக்கிறது அசோக்கை விட கோபால் சின்னவங்க, கோபாலை விட குணால் சின்னவங்க அப்படின்னு தெரியுது. குணாலை விட நவீன் சின்னவங்கன்னு தெரியுது. அப்போ குணாலை விட சின்னவன் தெரியுது. ஆனால் இந்த நவீனை விட ஜெயேஷ் பெரியவன், ஆனால் குணாலை விட பெரியவனா யாரை விட பெரியவனாலாம் தெரியாது. ஆனால் அசோக்கை விட சின்னவன் தெரிஞ்சா அப்போ யார் பெரியவன்னா அசோக் தான் பெரியவன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படித்த உடனே இன்இக்வாலிட்டிஸில் எழுதுனீங்களா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். ஓகேங்களா? சரி, 12 இப்போ கரெக்டாக பாருங்கள். இந்த வேகம் இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கிறோம், எழுத ஆரம்பிக்கிறோம். ஆசிஸ் கோவிந்தை விட எடை அதிகம். கோவிந்த் தான் இந்த பக்கம் வருவார். சரிங்களா? சரி, அடுத்தது மோகித்தின் எடை ஜாக்கை விட குறைவு. சரிங்களா? மோகித்தினுடைய எடை யாரை விட குறைவு? ஜாக்கை விட குறைவு. சரிங்களா? ஜாக் விட குறைவு, ஜாக்கை விட குறைவு. பவனின் எடை ஜாக்கை விட அதிகம். ஜாக்கை விட யாரை விட அதிகம்? பவன் அதிகம். பவன் எங்கள் இல்லாமா அப்படி ஒரே இடத்துல அதிகம். ஆனால் யாரை விட குறைவு? கோவிந்தை விட குறைவு. யாரை விட குறைவு? கோவிந்தை விட குறைவு. கோவிந்தை விட குறைவு. இவரை விட அவர் குறைவாக இருப்பார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல யார் வந்துடுவா? பவன் வந்துடுவார். அப்போ இதில் யார் பெரியவன்? யாருடைய எது அதிகமாக? ஆசிஸ். சார் எனக்கு என்ன சார் ஒன்றும் க்ளீனாக தெரியலனா எழுதுறது தான் தெரியல. பாருங்கள், ஆசிஸ் எழுதிக்கணும்.
ஆசிஸ் கோவிந்தை விட எடை அதிகம். இவன் எடை அதிகம், இந்த இடத்துல பெருசாக வரணும் இந்த ஓகேவா. கோவிந்தை விட எடை அதிகம். பொறுமையாக எழுதிக்க. மோகித்தின் எடை சரிங்களா ஜாக்கை விட குறைவு. அப்போ மோகித் யாரை விட குறைவு? ஜாக்கை விட. அப்போ ஜாக்கு தான் பெருசு, பெரியவன் ஜாக். அடுத்தது ஆனால்லாம் இந்த இடத்துல யாருன்னு வந்து போட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு யாரை சொன்னான்? பவன் வந்து கோவிந்தை விட சரிங்களா. பவனின் எடை ஜாக்கை விட அதிகம். பவனின் எடை அப்போ ஜாக்கை விட அதிகம் பவன். அடுத்த கொஷின்ஸுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆனால் அப்படின்னா பவன் யாரை விட எடை குறைவாக இருக்கிறாரு? கோவிந்தை விட எடை குறைவார். அப்போ இங்கே கோவிந்தை தூக்கிட்டு வந்து போட்டிருக்கலாமா? ஓகேங்களா. அப்போ யார் இதில் கடைசியாக பெரிய வேணா இருக்கிறா? ஆசிஸ் தான். அதான் ஆன்சர் ஆசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு. ஓகேங்களா. சரி, நீங்கள் இன்னொரு டைம் இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். அடுத்தது லாஸ்ட் 13வது கொஷின்ஸ் பாருங்கள். 13 பி என்பவர் கியூவை விட உயரமானவரா இப்படி போட்டு அந்த உயரமானவனை இங்கே எழுதிடலாம் பி. அப்போ கியூங்க. சரி, ஆர் என்பவர் பியை விட குள்ளமானவரா? ஆர் எப்படி போட்டிங்க? குள்ளம்னா இந்த பக்கம் சின்னது, யாரை விட? பியை விட. ஓகேங்களா. சரி, எஸ் என்பவர் டியை விட உயரமானவர். எஸ்ஸு உயரமானவர்னு இருந்துச்சு, அந்த உயரம் பக்கத்தில் போட்டால் அடுத்தது இன்னொன்று இங்கே போட்டுருங்க. அதான் முதல்ல நம்ம இந்த ஆனால்ன்ற இடத்துல எஸ்ன்னு படிங்க. எஸ் கியூவை விட குள்ளமானவர். எஸ் குள்ளமானவர் யாரை விட? கியூவை விட. அப்போ கியூ இங்கே இருக்குதா? சீட் வந்து போட்டுருவோம். சரி, இங்கே தான் தனியாக நிற்கிது, அது யாரை விட குள்ளம் தெரிஞ்சிச்சு? பியை விட. இப்போ கேட்டது என்னென்னா கொஷின்னு இவர்களில் அதிக உயரம் யார் கடைசியாக நிற்கிறா? பி. ஆன்சர் பி. இதை பொறுமையாக நடத்தலை. முன்னாடி 2 கொஷினும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இந்த கொஷின்ஸ் வச்சு அந்த 2 கொஷினை போடுங்க. சரி, அடுத்த கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு போலீஸுக்கு கம்பல்சரி வரும், எஸ்ஐக்கு கம்பல்சரி வரும், டிஎன்பிஎஸ்சிக்கு அப்பப்போ வந்துட்டு இருக்கோம். பி என்பவர் ஏஐ போன்று 2 மடங்கு. பி என்பவர் ஏஐ போன்று அப்படின்னா ஏக்கு 1ன்னா பிக்கு 2 ரேஷியோ மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். இவர் 1 கிலோ அப்படின்னா இவர் 2 கிலோ. ஆனால் எஃப்ஐயை விட 2 மடங்கு குறைந்த வயது கொண்டவர். எஃப்ஐ விட 2 மடங்கு குறைந்த வயது கொண்டவர். இவரை விட 2 மடங்கு குறைவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? வகுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். மடங்குன்னு வந்தாவே குறைந்துன்னு வந்தால் வகுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். சரியா. அப்போ இது இங்கே என்ன இருந்தால் இங்கே 2 வந்திருக்கோம், இங்கே 4ன்னு இருந்தால் 2ஆல் வகுத்தா என்ன கிடச்சிருக்கோம்? 2. அப்போ 4 வயசுனா இவருக்கு 2 வயசு, இவருக்கு என்னதுங்க 1 வயசு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வரைக்கும் முடிச்சிட்டோம். சியின் வயதானது ஏயின் வயதில் பாதி. அப்போ இவங்க சி ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1ன்னு இருக்குது, அப்படி பாதினா அரைன்னு போகும். அப்போ இவருக்கு 2ன்னா இவருக்கு என்ன 4, இவருக்கு 8ன்னு வச்சுக்கலாமா? அப்படியே 2ஆல் பெருக்கிட்டேன். அப்போ இவர் வயதில் பாதி, அப்போ சிக்கு வயசு 1. சரி, அடுத்தது பாதியாகவும் ஆனால்ன்றது வார்த்தை. ஆனால் டியின் வயதை போல 2 மடங்கு. அப்போ டியின் வயதை போல 2 மடங்கு. அப்போ டியின் வயதை போல 2 மடங்கு. அப்போ இது 1ன்னு வச்சுட்டா இது 2 மடங்குன்னு வச்சுக்கலாம். அப்போ டியினுடைய வயது 1ன்னா இவருடைய வயது என்னதுங்க 2. அப்போ இங்கே 2ன்னு வந்து அப்படியே வரும். இது என்னதுங்க 4, இது என்னங்க 8, 16. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறது. அப்போ டிக்கு வயசு 1ன்னா சிக்கு வயசு 2, ஏக்கு வயசு 4, பிக்கு வயசு 8, எஃப்க்கு வயசு என்னதுங்க 16. இதில் யார் கேட்குறாங்க? யார் மூத்தவர்? ஆர்டரை மாற்றக்கூடாது. மூத்தவர் யார்? எஃப். யார் சின்னவர்? டி. எஃப் அண்ட் டி. ஓகே, அடுத்தது 15வது கொஷின்ஸ் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ரோகன் என்பவர் ஆனந்தை விட உயரமானவர். நான் பாருங்கள் பொறுமையாக இந்த இதில் சொல்கிறேன். ரோகன் என்பவர் தமிழில் சொல்லும் பொழுது இங்கிலீஷில் ஈஸியாக தான் இருக்கும், தமிழில் எழுதும்போது கொஞ்சம் பார்த்து படிங்க. ரோகன் என்பவர் ஆனந்தை விட உயரமானவர். ரோகன் தான் உயரம், அப்போ ரோகன்றத பெரியவர் அந்த இடத்துல எழுதிக்கணும். ரோகன் யாருன்னா ஆனந்த். ஆனால்ன்ற இடத்துல ரோகனை திங்க் பண்ணணும். ரோகன் சீமாவை விட குள்ளமானவர். அப்போ ரோகன் வந்து குள்ளமானவர், இவன் சின்னவன். யாரை விட? அடுத்தது ஒரு பெண் சீமா எழுதியாச்சு. கிருஷ்ணா என்பவர் புஷ்பாவை விட உயரமானவர். கிருஷ்ணா என்பவர்
உயரமானவர். அப்போ இப்படி எழுதிக்கலாம், போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னது? கிருஷ்ணா உயரமானவர். யாரை விட? புஷ்பாவை விட. ஆனால் இந்த ஆனால்ன்ற இடத்துல கிருஷ்ணா தான். உடனே கிருஷ்ணா பக்கத்தில் போட்டுருங்க, கண்டிப்பாக குள்ளமானவர்னு சொல்லியிருப்பாங்க. யாரை விட? ஆனந்த். அப்போ ஈஸியாக இங்கே கொண்டு போய் லிங்க் பண்ணிடலாமா? இந்த ஆனந்துக்குள்ள அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். புஷ்பா, கிருஷ்ணா, ஆனந்த், ரோகன், சீமா. ஓகே, சரி. தீரஜ் என்பவர் கிருஷ்ணாவை விட உயரமானவர். சரிங்களா? தீரஜ் என்பவர் யாரை விட உயரமானவர்? கிருஷ்ணாவை விட உயரமானவர். இந்த கிருஷ்ணா இங்கே இருக்குதுல்ல, அதை எடுத்துக்கலாம். இவரை விட யார் உயரமானவர்னா தீரஜ். சரிங்களா? ஓகே. ஆனால்ன்ற இடத்துல தீரஜை போட்டுக்கலாம். சீமாவை விட, சீமா இங்கே இருக்கிறாங்க, அவங்கள விட என்னதுங்க? உயரம் குறைவானவர். இவர்களில் யார் உயரமானவர்? கடைசியாக யார் இந்த பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்க தான் சீமா. கிளியர்? கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குது. இதில் கிளியராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். சரி, 16வது கொஷின்ஸ் பாருங்கள். 16வது கொஷின். பூனா இடம், பிளேஸ் கொடுத்துருக்குறாங்களா? ஓகே. பூனா ஜான்சியை விட பெரியது. பெரியது அப்போ பூனா பெரியது. அதை ஜான்சி. சீதாப்பூர் சித்தூரை விட பெரியது. சரிங்களா? சீதாப்பூர் பெரியது. சீதாப்பூர் சித்தூரை விட பெரியது. ஓகே. ஆனால்ன்றது எதுங்க? ஆனால் இல்லை, அதுக்கு அடுத்தது வந்துட்டேன் பாருங்க, ஆர்டரை படிக்கல. ராய்கர் ஜான்சியை விட சிறியது. ராய்கர் ஜான்சியை விட சிறியது. ஜான்சி இங்கே இருக்கிறாங்க. ஆனால்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சீதாப்பூரை விட பெரியது எது? ராய்கர். இந்த ஆனால்ன்றது இந்த ராய்கர் கொண்டாந்து சேர்த்திடணும், தப்பாக போட்டக்கூடாது. ராய்கர் எதை விட பெரியது? ஜான்சியை விட. ஆனால் ராய்கர் ஜான்சியை விட சிறியது. அடுத்தது ஆனால் சீதாப்பூரை விட பெரியது. சீதாப்பூர். நல்லா பதிலுங்க. சீதாப்பூர், ராய்கர், ஜான்சியோட அங்கே லிங்க் பண்ணி என்ன எழுதலாம்? பூனா. ஓகேங்களா? அடுத்தது சீதாப்பூர் இங்கே இருக்குது. சீதாப்பூரை விட சின்னது என்ன இருக்குதுங்க? சித்தூர். இப்போ சிறிய ஊர் என்னதுங்க? சித்தூர். நாமளாக சித்தூர் சின்னதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொடுத்துக்கிறத எழுதுனா ஈஸியாக சொல்லலாம். இப்போ இங்கே என்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஈஸியாக பார்க்க முடியுது. பக்கத்தில் இருக்கும் பொழுது சில ஸ்டேட்மெண்ட்டை எழுத முடியல. அப்போ பூனா எதை விட சிறியது அப்படின்றது பெரியதுன்னு தெரியுது. ஜான்சியை விட பெரியது பூனா. அடுத்தது சீதாப்பூர் எதை விட பெரியது? சித்தூரை விட பெரியது. அப்போ இதெல்லாம் பெரியதுன்னு தெரியுது. அப்போ இதை விட இங்கே என்னதுங்க? சின்னது இது சின்னது இது. அடுத்தது ராய்கர் எதை விட சிறியது? ஜான்சியை விட சின்னது. எதை விட பெருசு? சீதாப்பூரை விட பெருசு. ஓகேங்களா? அப்போ சீதாப்பூரை விட சின்னது எது? சித்தூர். அப்போ இந்த ஜான்சியை விட ஜான்சி எதை விட பெரியது? பூனா விட. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட்டாக என்ன சொல்லிடலாம்? சித்தூர் சொல்லிடலாம். சார் எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னா அழகாக பொறுமையாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே, பொறுமையானா 1 மணி நேரம் எழுதல, 1 நிமிஷத்துக்குள்ளே எழுதுங்க. ஓகேங்களா? அப்போ ரொம்ப ரீகால் பண்ணிக்கலாம். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு L+D-1 இது ஒரே ஒரு டைப் வச்சு கொஷின்ஸ். அடுத்தது கம்பேரிஷன் பண்ணி எழுதுறது. சரிங்களா? 2 டைப் கொஷின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆ